பத்துல ஒரு மாதிரியா வாய் ஃபுல்லா இது ஃபுல்லா இங்க ஃபுல்லா வந்து வாய் பேசவே முடியல என்னால. 2 பேரும் என்ன பண்றீங்க? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் தான் நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, மாமா அக்கா கூட வந்து ஷாப்பிங் தான் வந்து பண்ண போகிறோம். அம்மா மிளகாத்தூள் அரைக்கணும் சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் வந்து அம்மா வந்து வரல. இப்போ வந்து மாமா தான் வந்து மிளகாத்தூள் வந்து அரைச்சி தர போகிறாரு. மிளகாத்தூள் அப்புறம் மாட்டுக்கு வந்து புதுசாக கண்ணு போட்டிருக்குல்ல, அதுக்கு தீவனம்லாம் வைக்கணும்னு சொல்லிட்டு கொஞ்சம் பொருள்லாம் வேணா சொன்னாங்க. அது மிளகாத்தூள் அரைக்கணும் அப்படி என்னென்னமோ வாங்கிட்டு வர சொன்னாங்க. மைண்டில் மட்டும் இருக்குது. ஆனால் அங்கே போனால் ஞாபகம் வருமானு தெரியல. போயிட்டு எல்லாத்தையும் வாங்கிட்டு போகலாமா? வீட்டுக்கு போக கொஞ்சம் நேரமாயிடும் சொல்லிட்டு சாரனே சொட்ரு மப்ளர் எல்லாம் சேஃப்டி பனி வேறு போய் ஆரம்பிச்சிச்சா, அதனால நம்ம சேஃப்டி நம்ம தானே பார்த்துக்கலாம். அதனால சொட்ரு போட்டுக்கிட்டேன். சரி வாங்க போகலாம். சரி வாங்க. ஒரு வழியாக வந்து மிளகா ஜாமான் அரைக்கிற இடத்துல வந்து 2 பேரும் வந்து அரைக்கிறாங்க. சரணியாக அரைக்கிறது வந்து சரணியாவுக்கும், இஸ்மாண்ட் அரைக்கிறது வந்து எங்களுக்கும் வந்து அரைக்கிறாங்க. அப்படி பேசுறது கேட்குமானே வந்து தெரியல. ஏன்னா மிஷின் வர சவுண்டு தான் அவ்வளோ தூரம் வந்து கேட்குது. இங்கோண்டு உட்காந்து மிளகாத்தூள் அரைக்கிறோம். மொனோதான் அரைச்சிட்டு இருக்காரு. தும்மல் வந்துட்டே இருக்கு சொல்லிட்டு நானும் ஜெயாவும் பார்த்தா பக்கத்தில் ஒரு கடையில் வந்து உட்காந்துட்டோம். ஃப்ரெண்ட்ஸ் என் மூட்டு பத்தில் ஒரு மாதிரியா வாய் ஃபுல்லா இங்க ஃபுல்லா வந்து வாய் பேசவே முடியல என்னால. சொல்லி உட்காந்துட்டு ஒரு ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்து பார்த்தீங்கன்னா சொட்டெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா போட்டு வந்துட்டேன் ரெடியா. அது வேற சொட்டெல்லாம் போட்டு வந்துட்டேன். பாருங்க மொத்தம்லாம் வேற காதில் போடுறது. எனக்கு ஒன்று மொனோக்கு ஒன்று. நான் சொட்டர் பார்த்ததுனால ஜெயாவும் மொனவும் போட்டுப்பாங்க. சரி பக்கத்து கல்ல வந்து உட்காந்து மிளகாத்தூள் மாமா அரைக்கிற வரைக்கும் பார்க்கலாம். 2 பேரும் என்ன பண்றீங்க? மிளகாத்தூளை வந்து ஆற வச்சுருக்காங்க. என்னம்மா பண்ணுறீங்க? என்ன பண்ணீங்கண்ணா? நேற்று பாப்பா கடையை போய் துவரை போட்டு வெல்லம் பனை வெல்லம் கம்பெல்லாம் வாங்கிட்டு வந்தா. நம்ம காலையில சரி மாட்டுக்கு துவரை போட்டு வைக்கலாம், துவரை போட்டு வைக்கலான்னு சொல்லிட்டு வெல்லம் போட்டு பேசிஞ்சுக்கிறேம்மா. வெள்ளத்தை தான் பார்த்துக்கிறேன். வெள்ளத்தை நலச்சிக்கு போட்டோம் பாரு, கரைஞ்சிடுத்துங்க பாரு, கரைஞ்சிடுத்து நல்லா. அதுதான் வைக்க போகிறோம். சரிம்மா, பனை வெல்லம் வச்சு துவரம் போட்டு. ஆமாம், அழகாக வெல்லம் பரம் சூப்பராக சக்கரை மாரி நரன்னு அழகாக இருக்குது. உடம்புக்கு பனை வெல்லம் சாப்பிட்டா நல்லது. ஃப்ரெண்ட்ஸ் நேற்று போய் நானும் மாமா அக்கா எல்லாம் மிளகாத்தூள் அரைக்க போனோம் இல்லையா, அப்போ வந்து வாங்கிட்டு வந்தேன். ஆமாம், நான் சொல்ல, ஏன்னா மாடு கண்ணு போட்டுது. மாட்டை விட்டுட்டு நானும் பாப்பா கூட எங்கேயும் போக முடியாது. அப்புறம் வேறு ஆடு இருக்குது இல்லை, ஆட்டை விட்டுட்டு போகணும். அப்போ இன்னும் கரும்பேட்டையில் இன்னும் இருக்குது, இன்னும் 2 நாளைக்கு இன்னையோட முடியுது அப்பாவுக்கு. அவங்க அப்புறம் அவங்க வந்துட்டு நம்ம ஆடு பார்த்துக்குவாங்க, நாம் ஜாலியாக போய் என்ஜாய் பண்ணலாம். சொன்ன மாதிரி. சரி சரி, இதான் பேசிஞ்சு வைக்கிறேன். இப்போ மாட்டுக்கு கண்ணு போட்ட உடனே இது வைக்கணுமா. ஒருத்தர் நாட்டு கம்பை கூட இடிச்சு இதுமாரி பழம் வெல்லம் போட்டு பேசிஞ்சு வைக்கணுமா. அதுதான் வாங்கிக்கணும் வந்தது ஜெயஸ்ரீ. அது ஒரு நாளைக்கு இடிக்கணும். ஒருத்தர் பாலை திருடி குடிச்சுனுங்கிறாரு. அவர் குடிச்சு மிச்சணும். ஏன்னா போட்டது பொட்டக்கண்ணு குட்டில ஜாலியாக ஒரு 10 நாளைக்கு நல்லா சேம் பால் மாதிரி நல்லா குடிக்கிட்டோம். குட்டி இடமாச்சுன்னா அப்போ நம்ம பார்த்துக்கலாம். சரிம்மா, பெசிஞ்சுட்டேன் மாட்டுக்கு வைக்கலாம். சரி வாங்க வாங்க. என்ன நான் எதுக்கு வந்து உட்காந்துன்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து ஜெயஸ்ரீகிட்ட வந்து மிளகாத்தூள் அரைச்சிக்கணும், வீட்டுக்கு ஜாமான் கொஞ்சம் வாங்கணும், மாட்டுக்கு கொஞ்சம் செலவு ஜாமான் மாரி வாங்கினோமான்னு சொல்லி அனுப்புனேன். ஃப்ரெண்ட்ஸ் நான் சொன்ன மாரி எல்லாமே கரெக்டாக வாங்கி வந்தேன். மிஸ் எதனா மறந்துடுவேன், நான் வாங்கி வர மாட்டேன். என்கிட்ட போகும்போது சும்மா கிண்டல் பண்ணி போனேன். நீ மறக்க மாட்டோமா, நீ கரெக்டாக வாங்கி வருவோம். எனக்கு நம்ம செல்லு வச்சுல கையில் திரும்பி ஒரு மூச்சு மறந்தா கூட ஃபோன் பண்ணி, அம்மா நீ மறக்காத இந்த பொருள் வாங்கினு சொல்கிறதுக்கு. நீ சும்மா என்ன காமெடி பண்ணி போனால் பொழுது நான் மறந்துடுவேன், நீ சொல்கிறது நான் எதனா ஒன்று மிஸ் பண்ணிட்டு தான் வரும்னு சொல்லியிருந்தேன். ஃப்ரெண்ட்ஸ் நான் சொன்னது எல்லாமே கரெக்டாக வாங்கி வந்தேன். கூட வந்து சரண்யா தம்பி இருந்ததுலாம் கரெக்டாக வாங்கி வந்துட்டேன் நினைக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ் 1/2 கிலோ மிளகா வாங்கிட்டு வந்து மிளகா ஜாமான் அரைச்சின்னு வர சொன்னேன், மிளகாத்தூள் அரைச்சின்னு வர சொன்னேன். அதேமாரி மறக்காத 1/2 கிலோ மிளகாத்தூள் அரைச்சிருந்துக்கிறாங்க. இது நான் சொன்ன மாரியே போட்டுக்கிறாங்க. 1/2 கிலோ மிளகா, 2 கிலோ மல்லி மல்லி எல்லாத்துலையும் 100 ஜாமான் போட்டு எக்ஸ்ட்ரா வந்து ஒரு 100 மிளகா வாங்கி போட சொன்னேன். அதேமாரி போட்டு நல்லா கரைஞ்சாரமாக அரைச்சிருந்துக்கிறாங்க. ஆமாம், கரெக்டாக இருக்குது.
இது வந்து ஃபர்ஸ்ட் வந்து நான் மிளகாத்தூள் அரைச்சது மாதிரி ஒரு 5-6 மாசம் வந்துட்டு இப்போ வந்து நான் தை மாசம் அரைச்சிக்கிறேன். இது இன்னும் எத்தனை மாசம் வருது சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இதோட நான் வந்து மிளகாத்தூள் எப்போ அரைக்க போறேன்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துக்கலாம். சரிம்மா. சரியா? அரைக்கலாம் மிளகாத்தூள் எத்தனை மாசம் வருது நம்ம சொல்லி பார்க்கலாம். சரி சரி. இன்னும் நம்ம வீட்டுக்கு வந்து கொஞ்சம் சின்ன சாமான்லாம் வாங்கணும். வெந்தயம் கடுப்புக்கு ஏதோ நம்ம வீட்டுக்கு தேவைப்பட போல நம்ம வாங்கணும். அது ஒரு நாள் நம்ம போகும்போது வாங்கி வரும்போது பார்க்கலாம். சரிம்மா. வந்து வீட்டு மிளகாத்தூள் காட்டிட்டுனா அது மாட்டுக்கு நான் வந்து கொஞ்சமாக தான் வாங்கிட்டு வர சொன்னேன். 1/2 கிலோ வெள்ளம் வாங்கினோமான்னு சொன்னேன். அவள் வந்து 1 கிலோ வெள்ளமாக வாங்கிக்கிறா. இதுதான் மறந்துடும் சொன்னதுடா ஞாபகம் அதிகமாக வாங்கிக்கிறான் ஒரு ஃப்ரெண்ட்ஸெல்லாம். இது பாருங்க, இது வந்து பனை வெல்லம். இது வந்து இதுமாரி கிண்ணி மாரி இருக்குமா, இதில் வந்து காய்ச்சி இதில் ஊற்றிடுவாங்க. ஊற்றி அப்படி எடுத்து கவுத்தா அழகாக வெள்ளம் மாரி கட்டியாக வந்துடும். இது வந்து பனை வெல்லம் சூப்பராக இருக்குது. அழகால நீ பார்த்துருக்கியா? பார்த்துக்கிறேன். வைக்கணும் போல. ஆனால் கல்லி மாதிரி சவுண்டு கேட்கும். பானை இந்த இதெல்லாம் வந்து ஒன்றா வச்சு சவுண்டு கேட்கும், அதே மாதிரி கேட்கும். சவுண்டு எப்படி கேட்குது? அதான் பனை வெல்லம் வாங்கி வந்துடுறாங்க ஃப்ரெண்ட்ஸா. அழகாக இருக்குது பார்க்கறதுக்கே எல்லாம். கள்ளி போடுறதுல சவுண்டு கேட்குதா? அப்புறம் வந்து கம்பு வந்து நான் 1 கிலோ வாங்கினு சொன்னேன். ஃப்ரெண்ட்ஸ் 2 கிலோ கம்பு வாங்கிடுறாங்க, நாட்டு கம்பு. திட்டமாக மாட்டுக்கு போட்டு காட்டிக்கலாம். இது குத்தி இது பண்ணி காட்டணுமா? இது வந்து தண்ணி தெளிச்சு ஊற வச்சுட்டு கொஞ்ச நேரம் நல்லா ஊறின பிறகு நல்லா நம்ம வந்து இப்போ குத்துற உரல கிடையாது. அப்போல்லாம் வந்து குத்தி தான் வந்து மாவு எடுப்பாங்க எப்பயுமே. நம்ம குத்துற உரலாம் இப்போ கிடையாது. அதனால வந்து நம்ம மிக்சியில் விட்டு அரைச்சி வெல்லம் போட்டு பிசைஞ்சு வச்சுக்கலாம். சரிம்மா. இதெல்லாம் குத்துவாங்க. கம்பு கூழ் காய்ச்சினால மாவு மிஷினில் வந்து அரைச்சின்னு வந்து கூழ் தொழிடுவாங்க. கம்பு சேர்க்கறதுனா குத்தி தான் சேர்ப்பாங்களே. இப்போ மிக்சியிலே அரைச்சி சேர்த்துறாங்க. சிம்பிளான வேலை முடிஞ்சு போச்சு. ஆமாம். துவரை போட்டு 4 கிலோவா 3 கிலோவாப்பா? 3 கிலோ தான். 3 கிலோ துவரை போட்டு கொஞ்சம் நீங்கள் சொன்ன மாதிரியே 3 கிலோ துவரம் போட்டு காலையில் வந்து ஒரு முக்கா அப்படியே எடுத்து ஊற வச்சு பேசி கொடுத்துட்டோம். நீங்களே பார்த்துருப்பீங்க. பார்த்தோம். இது வந்து இவ்வளோ தான் வாங்கிடுறேன். இது வந்து ஒரு 3 நாளைக்கு நம்ம தொடர்ந்து 4 நாளைக்கே தொடர்ந்து வச்சுக்கலாம். கொஞ்சமாக அதிகமாக வைக்க கூடாது. ஏன்னா செரிக்காது சொல்லுவாங்க. நம்ம திட்டமாக தான் வைக்கணும், அப்போ தான் செரிக்குமா. நம்ம சொன்ன மாதிரி திட்டமாக வச்சுக்கலாம். இந்த குறிப்பில் உங்களுக்கு யார் சொன்னதுன்னு கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாமா? எங்கள் அக்காவுக்கு நான் ஃபோன் பண்ணி கேட்டேன். அவங்களும் சொன்னாங்க. நான் எங்கள் வீட்டில் இருக்கும்போது எனக்கு இந்த எங்கள் வீட்டில் வந்து கம்பு தான் இடிச்சு வைப்பாங்க. துவரை போட்டுலாம் வச்சது கிடையாது. ஆனால் அக்கா வந்து கேட்டேன், அக்கா மாடு கண்ணு போட்டு என்ன கட்சியெல்லாம் சொல்லுது, துவரை போட்டு கம்பு உனக்கு கிடைக்கலாம், துவரை போட்டு வாங்கி வைமா, அது வைக்கலாம் நல்ல தம்மா சொன்னாங்க. அதேமாரி அவங்க சொன்னதுனால அப்படியே வாங்கி வந்துச்சிட்டேன். ஃப்ரெண்ட்ஸ், அம்மா வந்து செயல்பாடு, ஆனால் அதுக்கு பின்னாடி வந்து பெரியம்மா இருப்பாங்க. நம்ம ஏதோ ஒரு தெரியாத விஷயத்த வந்து நம்ம அக்கா தான் ஃபோன் பண்ணி கேட்டுக்கோம். அப்படியே அம்மாவும் கேட்டுக்கிறாங்க. சரிம்மா. இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். நேற்று போய் அவங்க பர்ச்சேஸ் பண்ணி வந்து பொருள். ஆமாம், எங்களுக்கு வந்து எந்த ஒரு பர்ச்சேஸும் வந்து பண்ணல. மாட்டுக்கு அப்புறம் வந்து வீட்டுக்கு தேவையானது மட்டும்தான் பர்ச்சேஸ் பண்ண வந்தோம். ஃப்ரெண்ட்ஸ், யார் யார் வீட்டில் மாடு வச்சிருந்து கண்ணு போட்டோன்னே என்னென்ன செய்முறைலாம் செய்வீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. நாங்கள் வந்து எந்த செய்முறை தான் செய்வோம். தெரியாதவங்க கூட இதுமாரி செய்யுங்க. மாட்டுக்கு எந்த ஒரு இதுவும் வராது. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் செய்கிற முறையை அழகாக செய்யுங்க ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காத கிராமத்து பொண்ணு சன்னி யூடியூப்ல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நம்ம சூப்பரான வீடியோவில் வந்து மீட் பண்ணலாம். இப்போ வந்து போய்ட்டு டாட்டா பாய்.